கட்சியில் வந்து ஜாதி, பணம், ஆனசாரி விசுவாசி இவங்க மூணுக்கு தான் இடம் இருக்குது. அவர் ஒருத்தர் வேணான்ட்டா எல்லா மாவட்ட தலைவரும் இது பண்ணுவாங்க, நம்மளை வந்து மன உடைச்சல் பண்ணி நம்மளே வெறுத்து வெளியே போய் ஓடிடணும். நான் வந்து அவரை பார்த்து வரலையே. ஃபஸ்ட்டு வந்து ஏகத்தில் எஸ்எஸ்சி அப்பாண்டார், இப்போ ஆனந்த் சார் வந்துக்கிறாரு. நாளைக்கு வந்து வேறு யாருன்னா வருவாங்க. அவர் காலில் நான் வந்து மன்னிப்பு கேட்டால் என்னை வந்து ஏற்றுக்குவார் சார். எதுக்கு தப்புன்னு நான் மன்னிப்பு கேட்டேன். இன்னொருத்தர் படத்தை வரைஞ்சி கொடுத்ததுக்கா? சாதி இல்லை, மதம் இல்லை, பணம் இல்லை, எல்லாரையுமே வந்து அனுசரிக்கிறீங்க. எந்த அடிப்படையில் போஸ்ட் குற்றச்சாட்டு வச்சதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் சாதி ரீதியான்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார், அது ஏன் சொன்ன சாதி ரீதியானா? நீங்களே ஆறு இலக்கணமா உங்களை மாதிரி ஆளுனால தான் கட்சியில் வேலை செய்ய முடியலன்னா என்ன மாதிரி ஆள்? என்ன ஆள் புரியல. என்ன ஆள்? தலைவர் வந்து கரெக்டாக இருக்கிறார் சார், அவருக்கு தெரில. ஆனந்த் சார் மீறி அங்கே போனால் தான் தலைவருக்கு தெரியும். ஒரு கட்சியில் ஒரு தலைவருக்கு இந்த மாதிரி தப்பு நடந்தது, இன்றைக்கி அந்த தலைவர் இல்லை, ஐயோ அந்த மாதிரி தலைவரை மிஸ் பண்ணிட்டுமேனு அழுவுது. இந்த ஊரே, இந்த நம்ம நாடே அழுவுது, தமிழ்நாடே அழுவுது. ஆனால் என் தலைவனுக்கு அந்த துரோகம் நடக்குது. அப்போ நாளைக்கு அவர் ரோட்டில் நிற்கும் போது உன் கண்ணில் தண்ணி வரும், என் கண்ணில் தண்ணி வரும். திப்பான்னு ஓடியாருவாங்க சார், கூட்டமாக ஓடியாருவாங்க, சேர்ந்துக்குவாங்க. அவங்கெல்லாம் வந்து வேலை செய்வாங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆரணியின் முன்னாள் இளைஞரணி துணை செயலாளர் திரு ஹரீஷ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹரீஷ் சார். வணக்கம். அதில் ஒரு இது திருத்தம் பண்ணிக்கணும். நீங்கள் முன்னாள் அப்படி இல்லை, உங்களை தான் கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்களே? இல்லையே. அதுக்கு இப்போ என்னை வந்து கட்சியில் நீக்கினாங்கன்னா அதுக்கு என்ன சார் ப்ரூஃப்? என்ன கட்சியிலேருந்து நீக்கினாங்க? நீங்கள் தான் வீடியோ போட்டிருந்தீங்க கட்சியிலேருந்து. ஆமாம் சார், அது ஆமாம் சார், வீடியோ போட்டேன். எதுக்கு போட்டேன் வீடியோ? என்னை வந்து கட்சியில் இல்லைன்னு சொல்கிறதுக்காக வீடியோ போட்டேன். என்ன கட்சியில் இல்லைன்றாங்க, என்ன ரீசன்? ஏன் என்ன கட்சியில் இல்லைன்னு? உங்கள் கட்சியோட பொதுச் செயலர் புஷி ஆனது உங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாரா இல்லையா? ஏன் சார் வெளியே அனுப்புறாரு? அனுப்பிட்டாரா இல்லையா? அவர் எங்களை பார்க்குறதே இல்லை சார், அவருக்கு வேண்டியவங்களை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. இப்போ நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைக்க நாங்கள் போகிறோன்னா அவருக்கு யார் வேணுமோ அவங்கள வச்சுன்னு தான் அவர் பேசுகிறார். அவரை வச்சுன்னு தான் பேசுகிறார். இப்போ நீங்கள் கட்சியில் இருக்கீங்களா இல்லையா? சார், நான் வந்து கட்சியில் உறுப்பினராக இருக்கேன். நீங்கள் தான் சொல்கிறீங்க. இருக்கேன். நான் கார்டு போட்டு, ஐடி கார்டு போட்டு நான் வந்து கட்சியில் உறுப்பினராக இருக்கேன். இல்லை, இப்போ நமக்கு விருப்பப்பட்டவங்க நம்ம கட்சியில் சேர்ந்துக்கலாம், உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். இளைஞரணி துணை செயலாளர், தாவேக்கால ரசிகர் மன்ற நிர்வாகிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணுமில்ல? அப்போ நிர்வாகிங்கிறப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்கள் வீடியோவில் என்ன சொன்னீங்க? நான் வந்து 12 வருஷமாக இருக்கேன், அதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கூட, நான் எனக்கு மாவட்ட பொறுப்பாளர் இந்த மாதிரி கேட்கும்போது சாதி ரீதியான அல்லது பணம் வச்சுருக்கவங்க இல்லை அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கவங்களுக்கு தான் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் கட்சியிலே என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நீங்கள் என்ன கட்சி நிர்வாகின்னு சொல்லி நீங்களே உங்களை கிளைம் பண்ணிக்கிறீங்க? கட்சியில் வந்து ஜாதி, பணம், ஆனசாரி விசுவாசி இவங்க மூணுக்கு தான் இடம் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வந்து இணைஞ்சுக்கினீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து நேற்று வந்து இணையில. நான் வந்து 12 வருஷமாக ஆரணியில் அதாவது ஆரணி நகர இளைஞர் அணி துணை தலைவராக இருக்கேன். நான் வந்து 12 வருஷமாக இருக்கேன். அது வந்து எங்களுடைய தலைவர், மாவட்ட தலைவர், அவருக்கு தெரியும், பாரதி. அவர் தான் மொத்தம் எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 தொகுதி அவர் தான் வந்து மாவட்ட தலைவர். இது இடையில் என்ன ஆகுதுன்னா, ஆனந்த் சாருக்கும் மாவட்ட தலைவருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை. அவங்களுக்குள்ள அது வந்து நம்மளுக்கு அது வேணாம். ஏன்னா இந்த டைமில் என்ன உங்களை வந்து எதுக்காக ஒதுக்குறாருன்ட்டு உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கும் தெரியணும், மக்களுக்கும் தெரியும். மாவட்ட தலைவரை ஒதுக்குறாரா, உங்களை ஒதுக்குறாரா? ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒதுக்குறாரு மாவட்ட தலைவரை. பாரதி அவரை வந்து இவர் வந்து ஒதுக்குறாரு ஆனந்த் சார். சரி, ஒதுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட எந்த விஷயமும் தகவல் போகிறதில்ல. நாங்கள் ஆரணியில் ஒர்க் பண்ணுறோம் சார். ஆரணியில் 3 டீம், ஆரணி நகரம், ஆரணி இளைஞர் அணி, ஆரணி ஒன்றியம். நீங்கள் இளைஞரணி, நான் வந்து இளையரஞ்சனி. ஓகே. நாங்கள் வந்து 3 டீம் நாங்கள் வந்து ஆரணியில் இருக்கோம். 3 டீம் ஆரணியில் வந்து போட்டுன்னு வேலை செய்வோம். பேனர் வைக்கிறதோ, கட் அவுட் வைக்கிறதோ, எது வச்சாலுமே 3 டீமுக்கு போட்டி இருக்கும். இது ரசிகர் மன்றத்தில் இருந்து சொல்கிறீங்க? ஆமாம், 3 டீமுக்கு போட்டி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துலேருந்து சொன்னாதான் நான் இருக்கிறது உண்மையா பொய்யா, அதுக்கு வேணும்னா என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, அந்த ப்ரூஃபை காட்டுறேன், என்னுடைய லிங்க்கு தரேன். அந்த லிங்க்கில் நீங்கள் போய் நான் வந்து பயணிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். நான் பேசிக்காக ஆர்டிஸ்ட்டு சார். என்னுடைய நேட்டிவ் வந்து பெங்களூர். நான் பெங்களூரில் 6 வருஷம் ஆர்ட்ஸ் காலேஜ் பண்ணியிருக்கேன். எனக்கு பெயிண்டிங், என்னுடைய ஃபீல்டு பெயிண்டிங். நான் வந்து ஆர்டிஸ்ட். நான் ஆரணிக்கு வந்து 2003 ஆரணிக்கு வந்துட்டேன். 2003 ஆரணிக்கு வந்து 2004 மேரேஜ் ஆயிடுச்சு.
2013 நான் உள்ள வரேன் இயக்கத்துள்ள. தாவே ரசிகர் மன்றத்தில் விஜய் மன்றத்துல வரேன். ரசிகர் மன்றத்தில். தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்போ. ஓகே ஓகே. அதுக்கு முன்ன மன்றம். அப்புறம் மக்கள் இயக்கம். ஆமா 8ல மக்கள் இயக்கமா மாறிச்சு. நான் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணுறேன். என்னை வந்து சேர்க்குறவர் திருவுன்றவர். அவர் தான் இளைஞரணி தலைவர். அவர் வந்து எங்கள் ஏரியா. அவர்கிட்ட நான் கேட்குறேன், நான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது, நான் அதில் சேர்ந்துக்கிறேன். நல்லா வந்து பண்ணி நல்லா செய்கிறீங்க. எனக்கு வந்து சோஷியல் மைண்டு கொஞ்சம் இருக்குது. அது வந்து ஒரு ஆக்டர் பேர் பின்னாடி நான் செய்யணும் எனக்கு நான் ஆசைப்பட்றேன். அவர் பர்த்டேக்கோ இல்லை எது என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன். ஓகே நான் நீங்கள் வரலாம், தாராளமாக வரலான்னு என்னை வந்து கூட வச்சுன்னு செஞ்சுக்கிறாரு. நான் அவர் கூட செய்கிறேன். கூட செஞ்சு 2014 டைமில் வந்து ஆனந்த் சாருக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ். எப்படின்னாக்கா ஃபேஸ்புக்கில் நான் பெயிண்டிங்லாம் பண்ணேன். நான் ஆர்டிஸ்ட். நான் ஃபேஸ்புக்கில் பெயிண்டிங் பண்ணி விடுவேன், எல்லாருக்கும் ட்விட்டரில் பண்ணுவேன், எல்லாருக்கும் பண்ணின்னு இருக்கும்போது எல்லா மாவட்டம் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட தலைவருக்கும் எனக்கு தெரியும். எல்லாருக்கும் நான் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஃபேஸ்புக்கில் தனியாக வந்து தளபதி ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஃபேஸ்புக்கில் போயிட்டு விஜே ஹரிஷ் விஜய் ஆர்ட் மாஸ்டர்னு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், தளபதி பெயிண்டிங்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அப்படியே அதுக்கப்புறம் ஜென்ரலாக பெயிண்டிங்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ட்டுன்னு ஒரு எது இருக்குதோ தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு தான் நான் எல்லாத்துலேயும் மெயின்டைன் பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லா மாவட்ட தலைவர்களும் தெரியும் என்கிட்ட க்ளோஸ். இப்போ இங்கே என்ன நடக்கிற விஷயம்னா, எனக்கு ஆனந்த் சார் பிடிச்சா நான் பெயிண்டிங் பண்ணி போட்டால் அதை குரூப்பில் போட்டு டேக் பண்ணுவார். எல்லா மாவட்ட தலைவரும் அதை எடுத்து கொண்டாடுவாங்க, எல்லா மாவட்டத்திலும் கொண்டாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. என்னை பிடிக்கலன்னா அவர் அதை வந்து விட்டுறாரு, என்னை வந்து அவாய்ட் பண்ணுறது. அதாவது தனிப்பட்ட தாக்குதல் மக்கள் இயக்கத்தில் இருக்கும்போதே சொல்கிறேன், தனிப்பட்ட தாக்குதல் நடக்கும் எனக்கு. எப்படின்னா நல்லா பேசுகிறவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, திடீர்னு பேச மாட்டாங்க. என்ன விஷயம்னா இல்லை ஆனந்த் சார் பேச வேணான்ட்டார், ஆனந்த் சார் எல்லா மாவட்ட தலைவருமே. ஆனால் வந்து ஆனந்த் சார் இது நான் சொல்கிறது உண்மையான விஷயம். இது எல்லாம் பார்க்குறாங்க வியூவர்ஸு. அதே மாதிரி நான் பேசுகிறது எல்லா மாவட்ட தலைவரும் பார்ப்பாங்க. நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் அவங்க வந்து உங்ககிட்ட பேசணும், நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் அவங்க வந்து உங்ககிட்ட பேசணும். இப்போ சிவகங்கை மாவட்ட நிர்வாகியாக வந்து ஒருத்தர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதில் ஒரு பொறுப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அவர் என்ன டேக் பண்ணி என்ன போட்டிருக்காருன்னா, நான் வந்து இவ்வளோ தூரம் இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்கங்கிறத நான் யோசிச்சு கூட பார்க்கல. எனக்கு வந்து நான் ஒரு மக்கள் சேவை செய்யணும் அல்லது வந்து சாதாரண ஒரு வேலைக்கு வரணும் அப்படின்னு விஜய் அவர்களை வந்து வச்சு நினச்சி தான் வந்தேன். என்னையை கூப்பிட்டு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, எனக்கு உண்மையிலே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்னடான்னா அதுக்கு முழுக்க மாற்றி சொல்கிறீங்க. முன்னாடி விஜய் புஷி ஆனந்த் கூட சேர்ந்து இருந்தீங்க, இப்போ அவர் தான் உங்களை வெளியே அனுப்பிச்சு விட்டாருங்கிறீங்க, உங்களை வந்து பார்க்கலைங்கிறீங்க. என்னதாங்க உண்மை சார்? என்னதான் உண்மைன்னா அவருடைய விசுவாசிக்கு அவங்க அங்கே வந்து இடம் இருக்கு. நீங்களாம் விசுவாசி தான் இருந்தீங்க. இருந்தேன் சார். இப்போ நான் வந்து ஆர்டிஸ்டாக இருக்கேன் சார். அவர் ஆர்டிஸ்ட் ஆகிறது நான் வந்து வரி. நீங்கள் ஆர்டிஸ்டா விசுவாசியா சார்? ஃபஸ்ட்டு நான் வந்து பிஸ்னஸ் ஆர்டிஸ்ட், என்னுடைய தொழில் நான் ஆர்ட்டில் சாதிக்கணும். ஆனால் அவர் கலைஞ்சேன். அவர் என்ன சொல்லிக்கிறார் தலைவர், குடும்பம் பிஸ்னஸ் இயக்கம். நான் வந்து பிஸ்னஸில் சம்பாரிச்சு தான் நான் வந்து இயக்கத்தில் செலவு பண்ணணும். அவர் வந்து நீ வந்து யாரும் வரைவானா ஸ்டார்டிங் ஆரம்பித்த பிரச்சனை எனக்கு அவருக்கு 2018. அதுக்கு முன்னாடி அவர் பொண்ணு மேரேஜுக்கு நான் போயிட்டு 2 கிராம் மோதிரம் போட்டிருக்கேன் சார், ப்ரூஃப் இருக்குது உங்களுக்கு, நான் கொடுக்குறேன். எங்கே மேரேஜ் ஆனாலும் எனக்கு சொல்லுவார், நான் போவேன் சார். எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. நான் இல்லாமல் சும்மா பேச மாட்டேன். இவ்வளோ தூரம் வந்து நான் உங்ககிட்ட மீடியா உட்காந்து பேசுகிறேன்னா பொய்யா இருந்தால் அது என்னால் பேச முடியாது. எல்லா ப்ரூஃபுமே இருக்குது, எல்லா மாவட்டமும் எனக்கு லிங்க்கு. எங்கே எதனா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாக்கா என்னை கூப்பிடுவாங்க, நான் போவேன். தாமரத்துக்கு 2 டைம் வந்துக்கிறேன், அம்பேத்கர் மஹாலில் மேரேஜுக்கு. அவர் அதாவது ஆனந்த் சாரை கேட்காம யாரும் செய்ய மாட்டாங்க. அவர் இன்வைட் பண்ண சொன்னால் இன்வைட் பண்ணுவாங்க. அவர் ஒருத்தர் வேணான்ட்டா எல்லா மாவட்ட தலைவரும் இது பண்ணுவாங்க. நம்மளை வந்து மன உடைச்சல் பண்ணி நம்மளே வெறுத்து வெளியே போய் ஓடிடணும். அந்த மாதிரி டார்ச்சர் நடக்குது இதில். நான் வந்து அவரை பார்த்து வரலையே. ஃபஸ்ட்டு வந்து இயக்கத்தில் எஸ்எஸ்சி அப்பா இருந்தார், இப்போ ஆனந்த் சார் வந்துக்கிறாரு. நாளைக்கு வந்து வேறு யாருன்னா வருவாங்க. நான் வந்து விட்டு ஓடி அவரை பார்த்து நான் வரலையே. நான் இல்லைன்னு யார் சொன்னது? என்ன இல்லைன்னு வந்து சத்யா சொல்கிறாரு. உங்கள் மாவட்ட செயலாளர் சார்? அவர் எங்கள் மாவட்டம் இல்லை சார். அவர் வந்து செய்யார் மாவட்டம் சார். எங்க மாவட்டம் ஆரணி சார். நல்ல நீங்க வந்து கட்சி வசதிக்காக நீங்க செய்யாறு தனியா ஆரணி தனியா பிரிச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. திருவண்ணாமலைக்கு மாவட்ட செயலாளர் யாரு? பாரதி. இப்போம்மா பாரதிதாசன், அதாவது மக்கள் இயக்கத்துல. நான் கேக்குறது இப்போ மாவட்ட செயலாளர் சத்யா தானே? ஆமா சத்யா. அப்புறம் நீங்க அவர் வந்து உங்களை கூட பேச வேணும்னு சொல்லியாச்சு இல்ல? அவர் நீங்க கட்சியில இல்லன்னு சொல்லிட்டார்ல? ஆமா இல்லன்னு. அப்புறம் நீங்க இல்ல தானே? இல்லன்னா நீங்க போய் ஆனந்த் சார் கிட்ட பேசி அவர் கால் வந்து மன்னிப்பு கேளுங்கன்றாரு. எதுக்கு? இன்னும் தெரியலையே, ரீசன் சொல்லணுமே. நீ வந்து சார், நான் ஒரு தப்பு பண்ணுறேன் மக்கள் இயக்கத்துலேயோ இல்லை வந்து கட்சியிலையோ ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன், தலைவர் பேரை வச்சு நான் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறேன், இல்லை ஏதாவது அவர் பேரை வச்சு நான் வந்து கெடுதலி பண்ணுறேன், நான் எனக்கு சொல்லலாம். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ஆனந்த் சார் கோவமாகறார் உங்க மேலே,
நீங்கள் போய் ஆனந்த் சார்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாங்க, நீங்கள் போய் அவரை வந்து பார்த்துட்டு வாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லலாம். நான் ஆர்டிஸ்ட்டு சார். மண்டை உடச்சல் ஆகிட்டு 9 மணிக்கு நான் ஆரணி விட்டு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு, ஆனந்த் சார் பொங்கல் லீவில் 3 நாள் பாண்டிச்சேரியில் இருக்கிறாருன்னு விஷயம் வந்துச்சு, நான் போயிடுறேன் ஜி, ஏன்னா ரொம்ப வேதனையாகுது சார். நான் ஆஃபீஸில் ஒரு 10 டைம் அலைஞ்சிருப்பேன் சார் நாய் மாதிரி இந்த ஆஃபீஸில். அவர் என்ன பண்ணுறாரு, சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு நம்மளை அவாய்ட் பண்ணிடுறாரு. இல்லை வந்து வேறு யாருன்னா வர வச்சு சார் ஆனந்த் சார் ஆஃபீஸ்க்கு. ஆமாம், அது ஒரு மாதிரி பண்ணுறாரு. இப்போது வேறு யாருன்னா வர வச்சுருப்பார், அவங்க வந்துட்டா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடுறாரு, லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறாரு. சார் இப்போது என் மேலே குற்றச்சாட்டு, நான் வரைகிறேன். இப்போ தான் எனக்கு தெரியும், இன்னைக்கு காலையில் ஒரு பையன் உதயான்ற பையன் போட்டிருக்கான், இவர் வந்து இந்த மாதிரி வந்து அருண் விஜய் இயக்கத்தில் அதாவது இணைஞ்சிட்டாரு. அதான் நான் கேட்குறேன், இணைஞ்சிட்டேன்னா கிஃப்ட்டு குத்துனா சார் எனக்கு புரியல, அது எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போது ஒரு ஆக்டர் மன்றத்தில் நான் போய் சேர்ந்துட்டேன்னா அந்த ஆக்டருக்கு எத்தனை படம் வந்திருக்கு, நான் பேனர் ஒன்றுனே வச்சுருக்கணும்ல ஆரணியில். இப்போ நான் வந்து தலைவர் கட்சியில் இல்லை சார், நான் ஒரு ஆக்டர் இதில் போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் அவருக்கு பேனர் வச்சுருக்கணும்ல, ஏன் நான் வைக்கல? அந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லைங்களா அப்போ நான் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ஆனந்த் அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. அவாய்ட் பண்ணுறாரு சார் டோட்டலாகவே சார். சரி, இப்போ நீங்கள் அங்கேருந்து அவரை பார்க்குறக்கா போகிறோம் சார். நைட்டு சார் 9 மணி, வீட்டில் நைட் ஆகிடுச்சு, அன் டைம் இல்லை எனக்காக ப்ளீஸ். ஏன்னா சார் நான் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டேன், எங்கள் ஒய்ஃப்க்கு ரொம்ப பயப்படுவேன், இது உண்மை. வீடியோ நேற்று வீடியோ கூட எங்கள் ஒய்ஃப் கிட்ட காமிச்சிட்டு தான் நான் முந்தினோட அப்லோட் பண்ணேன். விஜய் பாரு, ஏன் இல்லை எனக்கு தாங்க முடியல, தலைவருக்கு ரொம்ப துரோகம் நடக்குது, அவர் எல்லாரையும் நம்புகிறாரு. ஏன்னா ஒரு கட்சியில் ஒரு தலைவருக்கு இந்த மாதிரி தப்பு நடந்தது, எந்த தலைவர்ன்றலாம் வேணாம், நடந்தது. அந்த டைமில் யாருக்கிட்ட சோஷியல் மீடியா இல்லை, இன்றைக்கி அந்த தலைவர் இல்லை, ஐயோ அந்த மாதிரி தலைவரை மிஸ் பண்ணிட்டுமேனு அழுவுது இந்த ஊரே, இந்த நம்ம நாடே அழுவுது, தமிழ்நாடே அழுவுது. ஆனால் என் தலைவனுக்கு அந்த துரோகம் நடக்குது, அவர் முழுக்க ஒருத்தரை நம்புகிறாரு, அவருக்கு ஃபுல்லு துரோகம் பண்ணுறாரு, எனக்காக நான் தப்பு செஞ்சால் நான் போட மாட்டேன். இப்போ நான் ஒரு உண்மையான ரசிகன், நான் உண்மையான தொண்டனா, நான் பேசுனா தான். நான் பேசாமல் எல்லாம் நம்பளிக்கின்னான்னு ஒதுங்கிட்டா அப்போ யார் கேட்குறோங்க? அப்போ நாளைக்கு அவர் ரோட்டில் நிற்கும் போது உன் கண்ணில் தண்ணி வரும், என் கண்ணில் தண்ணி வரும், பாதியில் வந்து பாதியில் ஓடிடுவான். நம்ம பார்த்துட்டோம் சார், எவ்வளோ கட்சி எவ்வளோ திபான்னு ஓடியாருவாங்க சார், கூட்டமாக ஓடியாருவாங்க, சேர்ந்துக்குவாங்க, அவங்கெல்லாம் வந்து வேலை செய்ய வர்றது. இது உண்மை, இது அவருக்கே தெரியும், தலைவருக்கே தெரியும். இது வந்து ஏன்னா இந்த வயசில் நம்மளும் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அவர் எவ்வளோ பார்த்துருப்பார் வாழ்க்கையில், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, அவங்க அப்பா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருப்பார் தெரியும். பாதியில் வந்தவங்க பாதியில் ஓடிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். எல்லாமே ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு ஓடிடுறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியுது. அதனால நான் வீடியோ எடுத்துட்டேன். நான் வீட்டில் போய் என் ஒய்ஃப் கிட்ட காமிச்சிட்டு தான் அவங்க தலை சொரிஞ்சாங்க, என்னை முறைச்சாங்க, எனக்காக ப்ளீஸ். ஏன்னா ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்துக்கு ஒரு பையன் போகிறான், எனக்கு தெரிஞ்சு நான் வேடிக்கை பார்த்துருந்தா தப்பாக ரைட்டான்னு கேட்டேன். இல்லை தப்பு நீ சொல்லணும், அப்போ நான் சொல்லுவானாவா, இவ்வளோ தப்புன்னு நடக்குது அவரை சுற்றி. அதாவது நியூஸில் என்ன சொல்கிறாங்க, தலைவரே வந்து மாவட்ட செயலாளர்களை சந்தித்து அவர்கிட்ட பேசி தான் போஸ்டிங் தராங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து சந்தோஷப்பட்டேன். அது உண்மை இல்லையா? இல்லை சார், எங்களுக்கு வந்து மாவட்ட தலைவர் நான் பாரதிய ஜனதா தானே சார். அதாவது 30 வருஷத்துல 1-to-1 விஜய் அவர்கள் சந்திக்கலையா? யாரை சந்திச்சாரு? மாவட்ட பொறுப்பாளர் நியமனம் பண்ணி, அதாவது ஆனந்த் அவர்களால் நியமிக்கப்பட்ட. என்ன சொன்னீங்க? ஆனந்த் அவர்களால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் தலைவர் பார்க்கிறார். 1-to-1 தான் சந்திச்சாரு, அவர் அந்த அளவுக்கு நம்பிக்கிறார். நான் கேட்கறது, ஆனந்த் நியமிச்சிருந்தாலும் விஜய் அவர்கள் 1-to-1 தான் சந்திக்கிறார். நீங்க அப்ப அவர் பேசும்போது அவர் வந்து வேலிடேட் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? நான் வந்து நல்லவன், நான் கெட்டவன், நான் உங்ககிட்ட ஒருத்தனை அனுப்புறவன், அவன் வந்து என்ன சொல்லுவான் நான் கெட்டவன்ட்டு. சரி, என்னால நீங்க இப்ப இந்த இதுக்கு பேக் டு வாங்க. நம்ம இப்ப நீங்க அவரை பாக்குறக்கா 3 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் தெரிஞ்சு போய் பாக்குறக்கா போறீங்க, சந்திச்சாரா இல்லையா? உங்களுக்கு போயிட்டேன் சார், 12 மணி சார், கரெக்டா அவர் வீட்டுக்கிட்ட 12 மணி. சிம் 1 எந்த அவர்கிட்ட இருக்குது, சிம் 1ல பண்ணா என்னை அவாய்ட் பண்ணுவார் எனக்கு தெரியும். சிம் 2ல அவங்க வீட்டு வாசலில் போய் சிம் 2ல ஒரே ரிங்கு தான் பண்ணேன். டைம் 12, தப்பு. 12 மணிக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா அது தப்புன்னு அங்கே என்ன சொல்லிட்டாங்க. எனக்கு போகும்போதே அவர் வெடிகாலம் 5:30 மணிக்கு கூட அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 4 மணிக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பிரச்சனை, பரந்தூரில் பிரச்சனை நடக்குது, அதனால் அங்கே எல்லாத்தையும் வந்து சீர்படுத்தணும், அதனால் போயிடுவார். நான் அதனால் என்ன பண்ணிட்டேன், ரூமில் தங்கலை. இப்போ ரூமில் தங்கி கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோம்னா ஒரு 5 மணிக்கெலாம் போயிட்டாருன்னா ஆனந்த் சார் பார்க்க முடியாது. நம்ம அதனால் அங்கேயே இருக்கலாம், வந்து காரில் உட்காடுறது, அவங்க வீட்டு வாசலில் உட்காடுறது, காரில் உட்காருது. அவங்க ஒரு திருடன் வரான் சார் வச்சுங்களேன், அவர் சிசிடிவி கேமராவில் பார்த்துருக்க மாட்டாரா நைட்டு 12 மணிக்கு? உங்களுக்கு சிசிடிவியில் பார்த்து உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கிறார். அதுதானே சார் உண்மை, அதுதானே சார் உண்மை சார். ஒரு திருடன் வரான் சார், சிம்பிள், எதுவுமே வேணாம்,
ஒரு திருடன் வரான். இல்ல இப்ப உங்க சரி லாஜிக் அவரு பார்க்கல, வேற யாரோ உங்க பார்க்கல. உங்க லாஜிக் படியே பாத்துக்கலாம். ம். அப்படி உங்களை அவாய்ட் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? என்ன சார் தேவை இருக்கு? ம். என்ன வேணாம்? அதாவது அவர் காலில் நான் விழுந்து மன்னிப்பு கேட்டா என்ன வந்து ஏத்துக்குவார் சார்? எதுக்கு? தப்புன்னு நான் மன்னிப்பு கேட்டுடணும். இன்னொருத்தர் படத்தை வரைஞ்சு கொடுத்ததுக்கா? ஏன் நான் கேட்கணும்? என் தொழில் என்ன அப்படிதான் சார் சொல்றாங்க. நான் போயிட்டு வந்தேன்னா சாருக்கிட்ட போயிட்டு யார் சொன்னது வந்தேன் அப்படின்னு? பசங்கிட்ட சொல்லி அனுப்புறான் சத்யா. இப்ப மாவட்டத்துல எங்க ஏரியாவில் இருக்கிற பசங்க கிட்ட நான் வந்து ஜாயின் பண்ணி விட்ட பசங்க கிட்ட நான் சத்யா சொல்றாரு, நான் சொன்னேன்னு சொல்லுவானான்னு சொல்றாரு, நீங்க ஆனந்த் சாரை போயிட்டு ஒரு வாரத்தை பார்த்துட்டு வந்துருங்களேன். சரி, நீங்க ஆனந்த் சாரை பார்க்க தானே போய் தானே இருக்கீங்க? பார்த்துட்டு ஆமா சார். அப்புறம் ஏன் உங்களை காலில் ஏன் சார் ஒன்றும் நான் வந்து தப்பு பண்ணா காலில் இல்ல வந்து நீங்க பார்க்க போயிருக்கீங்கிறது அவருக்கு தெரியாதா? யாருக்கு? ஆனந்த் அவருக்கு. ஆனந்த் அவர்களுக்கு நீங்க பார்க்க போயிருக்கீங்கிறது தெரியாதா? தெரியாது. தெரியாதுன்னு அவர் சொல்லலாம், தெரியும்னு நான் சொல்றேன். ஏன்னா சிசிடிவி கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. சரி நைட் தூங்கிட்டாரு, காலையில் பார்த்துருப்பாரு, இல்லை வெடிகாலம் பார்த்துருப்பாரு, இல்லை ஒரு 8 மணிக்கு பார்த்துருப்பாரு. இப்போ எவ்வளவு நேரம் கழிச்சு அங்க இருந்து 9:30 மணிக்கு நானே பொறுக்க முடியாது மேலே போயிட்டேன் சார். ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு 3 டீம் வந்துச்சு சார். எல்லா பிரச்சனையும் இதுதான். எல்லா பிரச்சனையும் தொகுதி விட்டு தொகுதி பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துல? தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்தாங்க, இந்த லேடி வந்திருந்தாங்க, தேனி. இப்போ பேசியிருந்தாங்க பாருங்க லேடி. அவங்க ஃபீல்டு ஒர்க்கை பார்த்து ஏதோ வேற மேட்ரு பேச தான் வந்துக்கிறாங்கன்னு நினச்சிருக்கிறேன். ப்ராமிஸா தான் நினச்சிருக்கிறேன். அப்புறம் தான் யூடியூப்லலாம் பார்த்து தான் ஓ இவங்களுக்கே பிரச்சனையா அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும் விஷயம். இப்போ சாதி பார்த்து பணம் பார்த்து விசுவாசம். இப்போ நீங்கள் சொல்லிங்க பணம் வந்து என்ன சாதி பார்த்து அவர் என்ன சொல்ற? விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா எல்லாரும் இந்த இதில் அரவணைச்சு போகணுங்கிறத நமக்கு வேணும் அப்படிங்கிறதான் சொல்றேன். இதில் என்ன சாதி பார்த்து நான் வந்து அம்பேத்கர் நகரை சேர்ந்தவன் இதை செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் என்ன குற்றச்சாட்டு? ஆமாம் சார், பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சாதி மதம் எங்கள் கட்சியில் இல்லை சரி அப்படின்னு தலைவர் தானே சொல்றாரு. ஆமாம் தலைவர் தானே சொல்றாரு. சரி, உங்க கட்சியோட வாசகமே தானே? சரி சார், சாதி இல்லை, மதம் இல்லை, பணம் இல்லை, எல்லாருமே வந்து அனுசரிக்கிறீங்க. எந்த அடிப்படையில் இது போஸ்டிங்? அதுக்கு எனக்கு விளக்கம். நீங்க குற்றச்சாட்டு வச்சதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. நீங்க சாதி ரீதியான்னு சொல்லியிருக்கீங்கல்ல? ஆமா சார், அது ஏன் சொன்ன சாதி ரீதியானா, சத்யா வன்னியர், போலூர்ல தம்பி வன்னியர், அவன் வந்து 5 வருஷம் தான் ஆகுது. அவனுக்கு மாவட்ட இளைஞரணி, நான் வந்து மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர், ஆர்னியில் 12 வருஷம். நான் வந்து தலித், அம்பேத்கர் நகர். அவர் வந்து வன்னியர், போலூர். செய்யாறுலேருந்து மாவட்ட செயல். அந்த தம்பி என்கிட்ட ஃபோன், அந்த நம்பர் இருக்குது, அந்த தம்பி என்னை ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுகிறான். அந்த நம்பர் நான் எவ்வளோ நேரம் பேசுனேன், அந்த நம்பர் நான் வந்து அந்த டைமில் ரெக்கார்ட், அதாவது சில பேர் நான் வந்து நம்பிக்கையாக பேசுவேன், ரெக்கார்டெல்லாம் எனக்கு தேவையானதான் ரெக்கார்ட் போடுவேன், இதெல்லாம் ரெக்கார்ட் போட மாட்டேன். அந்த தம்பி என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்களே ஆர்னியில் இருக்கணுமா, உங்களை மாதிரி ஆள்னால தான் கட்சியில் வேலை செய்ய முடியலன்னா என்ன மாதிரி ஆள்? அப்போது தப்பு கேட்டால் என்ன மாதிரி ஆள்? என்ன ஆள் புரியல, என்ன ஆள்? நான் நீங்களேன்னா அப்போது அதாவது ஆரணியில் வந்து மாவட்ட செயலாளர் ஆரணிக்கார் இல்லையே, மாவட்டத்தில் ஆரணிக்கார் இல்லையே, ஏன் இளைஞரணி மாவட்டம் ஆரணி வரட்டும், செயற்காரத்தானே போட்டுக்கிறாங்க. ஏதாவது ஒரு பொறுப்புக்காக வரட்டும் அப்படிங்கிறீங்க. வயசுங்களுக்கு தானே சார் பதவி சார், வயசுங்களுக்கு தானே சார் பதவி. அந்த லாஜிக்கெல்லாம் நாங்கள் அந்த கேள்வி வைக்க மாட்டோமே சார். சைக்கிளில் மெரிச்சின்னு வந்து போஸ்ட் ஓட்டுக்கு தானே சார் பதவி. ஆனால் நாங்கள் அந்த டைம் 2002 சைக்கிள் இல்லை சார், யாரோ வச்சுருந்தாங்க, பைக்கு தான் இருந்துச்சு. அதுக்கு முன்ன வந்து போஸ்ட் ஓட்டினவங்களாம், அதுக்கு முன்ன சாட்டில் எழுதி ஓட்டினவங்களாம் இருக்கிறானா சார் உறுப்பினரா இன்னைக்கு என் டீமில்? சாட்டில் ஓட்டினவன் அவனுக்கெல்லாம் என்ன பதவி? அப்போ ஏன் அந்த அதாவது மீடியா மூலிமா அப்படி பேசணுன்ட்டு ஏன்? அப்போ உங்களுக்கு தான் நம்புகிறோம். அப்போ தலைவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஆனந்த் சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆனால் தலைவர் வந்து கரெக்டாக இருக்கிறார் சார், அவருக்கு தெரில மீன்ஸ் விஷயங்கள் அவருக்கு தெரில, போக மாட்டேங்குது. ஆமாம், அவர் சார் இப்போ கூட நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ பண்ணுறோம், ஆனந்த் சார் மீறி அங்கே போனால் தான் தலைவருக்கு தெரியும், அப்போ தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ நான் அவ்வளோ கத்தனேன், இது என் தொண்டை கட்டினுக்குது, அவ்வளோ பேசுகிறேன், நேற்றெல்லாம் ஃபோன் எல்லா மீடியாலாம் பேசுகிறேன், ஒருத்தருக்கும் கவுண்டர் கொடுக்குறேன். என்ன வீடியோ போடுறாங்கன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் கவுண்டர். ஏன்னா நான் உண்மையாகிறேன், நான் ஓலில் பயந்துன்னு இவ்வளோ தூரம் வரேன், சென்னை வரல வந்துக்கிறேன்னா என்கிட்ட நேர்மை இருக்குது, என்கிட்ட மீடியா, நீங்களாம் மீடியா இருக்கிறீங்க, ஏன்னா பயப்படணும்? அங்கே என்ன நடக்கிற பிரச்சனை அவருக்கு தெரியணும் தலைவருக்கு. இதனால் எனக்கு ஐயோ நீ இப்போது எல்லாம் ஒரு லாஜிக் என்னன்னா, நீ பேசுனா தலைவர் கெட்ட பேர், நான் தலைவரை காப்பாற்ற பேசுகிறையா, நான் வந்து தலைவர் பேர் கெடுக்க பேசலை, கொஞ்சம் ப்ளீஸ் அதை புரிஞ்சுங்க எல்லாம். நான் வந்து தலைவரை காப்பாற்ற பேசுகிறேன், நான் வந்து பதவிக்கு நான் பேசலை. அங்கே எல்லாம் வரவங்கெல்லாம் பதவிக்கு வராங்க, ஆனந்த் சாரை பார்க்க வரவங்க நீங்கள் மாவட்டத்தை பிரித்து கொடுத்துக்கிறீங்களே சார். இப்போ அதாவது பதவி பிரச்சனை ஏன் வருது சொல்லிட்டுங்களா? இவங்க முறையாக மாவட்ட தலைவர்கிட்ட ஒப்பச்சிருந்தா எந்தெந்த ஊரில் யார் வகிச்சாங்கோ கொடுத்துருப்பாரு. இங்கே இல்லைன்னு வந்துச்சுன்னா இவர்
செய்யாறுலேருந்து 3 பேர் உள்ள அமைச்சிட்டார் ஆரணி உள்ள. உதயா தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க. ஆமாம், தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாதவங்க. அதாவது ஒருங்கிணைப்பாளர், வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், யார் வந்தாலும் வடக்கு மாவட்டம் ஒருங்கிணைப்பாளர் ஆரணியில் வரான். ஆனால் ஆரணிக்காரன் அங்கே யாரும் இல்லை. வடக்கு மாவட்டம் செய்யாறுலேருந்து வரான். குமரன், உதயா, சத்யா. குமரன் வந்து எங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஆனந்த் சார் பழைய ஆளுங்களெல்லாம் உதயா எல்லாமே ஃபோட்டோ இருக்குது. அவன் ஃபோட்டோ போட்டு இப்போ பாரதிய ஜனதா போட்டுட்டோமா மாவட்ட தலைவர் போட்டோ ஆனந்த் சார் ஒத்துக்க மாட்டார், அவர் ஃபோட்டோ போடாத, நான் தான் ஒருங்கிணைப்பாளர், நீ ஏன் ஃபோட்டோ தான் போடணுன்னு அவன் ஃபோட்டோ போட்டு அடிச்சிருக்கிற போஸ்ட் இருக்குது பாருங்கள் நீங்கள். அவன் ஃபோட்டோ போட்டு அடிச்சிருக்கேன். உதயா என்ன பண்ணிட்டான், ஹரிஷ் அண்ணன் குமரண்ணன் கூட சேர்ந்துக்கின்னு என்னை ஆர்னியூவில் வேலை செய்ய தடுக்கிறாங்க, என்னை மிரட்டுறாங்க. இன்னும் உதயா போய் ஆனந்த் சார்கிட்ட சொல்கிறான். இப்போ நீங்கள் ரவுடி ஆகிட்டீங்க. நான் ரவுடி? ஆமாம் சார், நான் கேட்குற ரவுடி தானே. இது இவ்வளோ ஒரு கோபமாக பேசுகிறேன், இவ்வளோ ஆவேசமாக பேசுகிறேன், ரவுடி தானே. பணிவாக மொல்லமாக பேசினா தான் சார் நான் வந்து நல்லவன். நியாயத்தை எப்படி சார் கேட்கட்டும்? அந்த கோபம் ஆட்டோமேட்டிக்காக வரல சார், ஆட்டோமேட்டிக்காக வரோம்ல. அதான் சொல்கிறேன் சார், அதிமுகலேருந்து 3 மாதம் அவங்களுக்கு வந்து எங்கள் ஏரியா, என் தெருவு, என் வீடு முன்னாடி வீடு, இவங்க வீடு இருக்குது. நம்ம ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா நான் அவங்க எனக்கு மாமியார் ஆகுது, நான் அவங்களுக்கு மருமகன் ஆகிறேன் தெரிது. அப்போ என் சொந்தம்னா ரைட்டா? அப்போ நான் எதுக்கு? அப்போ எப்படி அது? அப்போ அவங்க என் சொந்தம்னா அவன் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணான், மாமா என்ன நியூஸ் எல்லாம் கொடுத்துக்கிறான்னு. என்ன மச்சான் கரெக்டாக தானே கொடுத்துக்கிறான், என்ன தப்பு? என்ன தப்பு? இப்போ தானே வந்தேன், நீ உதவி செய்யலையே, நீ பக்கா அஜித் ரசிகர், வா உன்னை எல்லோரும் சார் இவங்க அங்கே போய் சத்யாகிட்ட நின்றுக்கிறாங்கன்ட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் என்ன நினச்சேன், வட்ட செயலாளர் போடுவாங்க, ஏன்னா இப்போ தானே வந்தாங்க. ஒரு வட்ட செயலாளர் வட்ட செயலாளர் இந்த மாதிரி போடுவாங்க. போட்டோம், நம்ம நல்லா வேலை செய்யலாம், நம்ம சொந்த பந்தம் தானே, லேடிஸ்லாம் வரட்டும், நல்ல ஒரு இளைஞர் அணி ஏதோ ஒன்று பண்ணலாம், மகளிர் அணி உருவாக்கலாம், ப்ராமிஸாக அப்படி தான் நினச்சேன். பார்த்தா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். அப்போது எதுக்கு உழைச்சவங்களுக்கு பதவின்ட்டு ஏன் சொல்கிறீங்க? சத்யா கிட்ட கேட்டோம், அது நான் கேட்கல, நண்பர் கேட்டுக்கிறார். நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கத்துறேன், ஐயா உனக்கு மனசாட்சி இல்லை, சத்யராஜுக்கு நான் ஏன் மறைச்சி பேசுகிறேன், சத்யராஜ்கிட்ட பேசுகிறேன், ஏன் ஆரணி மாவட்டமும் நீங்கள் யாரும் ஒற்றுமை இல்லாமல் விட்டீங்க, ஒரு மனசாட்சி இல்லையா உனக்கு தெரியாதா அவன் யார், பிரசாந்த் யார் உனக்கு தெரியாதா? அவங்களுக்கு போய் குத்துக்கிறிய. நான் கேட்டேன்னா என்ன பண்ண சொல்கிறேன், அவங்க லிஸ்ட்டு குத்தாங்க, நான் எழுதுனேன். என்னக்கா அப்போது ஆறுனில் யார் வச்சா உனக்கு தெரில, என்னென்ன பண்ண சொல்கிறேன், அவங்க லிஸ்ட்டு கொடுத்தாங்க, நான் போட்டேன். என்ன வாங்கி போட்டேன்? சும்மா போட்டியா? சார் நான் சத்யா கிட்ட தெளிவாக பேசுனேன். சத்யா நான் வந்து எனக்காக பேசலை, எப்படி பேசுகிறேன்னா எனக்கு தெரியாமல் ஒரு மீட்டிங் போடுறாங்க, டவுனில் போடல, என்ன சொல்கிறது, கொல்லை அடிக்கணும்னா எதனா ஒரு கொல்லைகள் அடிக்கணும்னா எங்கன்னா ஒரு மறைவாக போயிட்டு மீட்டிங் போடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி மீட்டிங் போடுறாங்க. சத்யா வர வச்சு இப்போ பைபாஸ்க்கு அந்த பக்கம் ஒரு கோயில், அங்கே ஒரு கோயிலுக்கு காளி கோயில், அங்கே மீட்டிங் போடுறாங்க. எனக்கு இந்த மாதிரி மீட்டிங் போடுறாங்க, சத்யா வராருன்னு எனக்கு ஒரு ஃபோன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு நல்லவனுக்கு ஒரு நல்லவன் இருப்பான் சார். இத்தனை வருஷம் வயசாரன்னு யாருக்கு மேலேனா கூட ஒருத்தர் இருப்பான். இந்த மாதிரி எங்கள் மீட்டிங் போடுறாங்க, சத்யா வரானா, ஏன் என்கிட்ட சொல்ல, எனக்கு புரியல. தான் எனக்கு சொல்ல, இளைஞரணி தலைவர் அவர் தானே, ஏன்னா கட்சியில் யாருக்கும் பதிவு போடல, எல்லாம் அந்த இதில் செஞ்சுன்னுக்குறோம். நான் தெரிஞ்சு நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு நான் போகிறேன்ற, வானா நீ போனால் சண்டை போடுவேன், ஏன்னா நான் ரவுடி இல்லை, ஏன்னா நான் போய் உண்மையை கேட்டால் அது ரவுடி ஆகுது இல்லை, வேணாம் இல்லை நான் போகிறேன், நான் போய் பேசி வீடியோ எடுக்கிறேன், எனக்கு ஏன் சொல்ல மாட்டேறீங்க, ஆனந்த் சார் சொன்னாரா, ஆனந்த் சார் என்ன வானானாரா, சொல்லிட்டோம் நான் போகிறேன். நீ என் ஒய்ஃப் கிட்ட நான் கம்பல் பண்ணி, ரொம்ப அசிங்கமாகுது, நான் 12 வருஷம் இருக்கேன், எங்கன்னா வெளியே போனால் அந்த பசங்களாம்னா அங்கே மீட்டிங் போடுறாங்க, நீ போலியான்னு கேட்குறாங்க, நீ வரலையான்னு கேட்குறாங்க, கொடி எத்தனை சொல்ல மாட்டுறாங்க, எனக்கு போஸ்டிங் இல்லை, அந்த மரியாதை கூட எனக்கு இல்லையே, இந்த 12 வருஷம் வகிச்சதுக்கு. 3வது ஆள் நான் கொடி ஏற்றுறாங்க, என்ன நான் வரலையா நீங்கன்னு கேட்குறாங்க, அது ஒரு அசிங்கமாக இல்லையா சார், அசிங்கமாக இல்லையா? அப்படின்னா நம்ம வந்து கொலை குற்றவாளி இதில் பண்ணிட்டோம், புரியல. நான் போயிட்டேன் சார் கோயில்கிட்ட, திருவாக்கான்னு இருந்தார், சத்யா இருந்தார், அந்த வீடியோ இருக்குது, அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது, அதுவும் உங்களுக்கு கொடுக்குறேன். சத்யா வாழ்த்துக்கள் கட்டிப்பூச்சி, ஏன்னா சத்யா தெரியல, நான் தான் சொன்னேன் 2016 பழக்கம். சத்யா வாழ்த்துக்கள் கட்டிப்பூச்சி. என்ன திரு மீட்டிங்கா? இல்லைண்ணா, என்ன திரு சத்யா வந்துக்கிறாரு, நீ வந்துக்கிற, போலூர்லேருந்து பசங்க வந்துக்கிறாங்க, நம்ம பசங்களாம் வந்துக்கிறாங்க, இல்லைன்ற, இல்லைண்ணா அப்படி அப்படியே வந்துட்டாங்க, எப்படி வந்துடுவாங்க, என்ன ஏன் எனக்கு சொல்ல மாட்டேற, என்ன விஷயம், ஏன் எனக்கு சொல்ல மாட்டேற? இல்லைண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, அந்த வீடியோ அப்படியே இருக்கும், அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஏன் என்ன நீ வானா நான் வர்றது உனக்கு பிடிக்கலையா? சத்யா அங்கே வர்றது உனக்கு பிடிக்கலையா? இல்லைண்ணா ஆனந்த் சாருக்கு பிடிக்கலையா? இல்லைங்க தலைமை ஏற்றுக்கலை, ஒரு வார்த்தை விட்டார். யார்? சத்யா. அந்த வீடியோ இருக்குது. தலைமையா? தலைமை யார்? ஆனந்த் சாரா? ஆனந்த் சார் இல்லை, ஆனந்த் சார் இல்லை. அப்போ யார் தலைமை? உங்கள் தலைமை ஏற்றுக்கலை.
எங்கள் தலைமை யார்? இந்த இவங்க தான் இளைஞரணி. இளைஞரணி என்னப்பா இளைஞரணி யார் யார் பசங்களை கூப்பிட்டு? இல்லை இளைஞரணி இல்லை, அதாவது வந்து கட்சியில் தற்காலிக பொறுப்பு 6 பேர் போட்டாங்கல்ல அவங்க, அதில் பேச்சிலே முரண் பாருங்கள் அவங்க. சரி யார் அவங்க? சத்யராஜ், சத்யா, இது சத்யராஜ், அசோக், திருமுருகன், புருஷோத்து, இவங்களாம் 6 பேர். ஏன்ப்பா நான் வருது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையாண்ணா, கட்சினா நீங்களாம் வந்து தான் வேலை செய்யணும். பின்னா சத்யா அப்படி சொல்கிறாரு. என்ன சத்யான்? சரிங்க ஒரு லெட்ரு எழுதி எல்லாம் சைன் போட்டு. ஏன் சத்யா எதனா வந்து கொலைகளை பண்ணிட்டேன்னா ஏன் சைன் கேட்குற, லெட்ரு கேட்குற? இல்லைண்ணா, ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அந்த டைமில் ஏற்றுக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. இல்லைண்ணா இப்போ சரின்னு வாங்க, நாளைக்கு நீங்கள் தலைமையில் வந்து நாங்கள் சொல்லவே இல்லை, ஹரிஷன் தான் அப்படி சொன்னாருன்னுடுவாங்க, அதனால நீங்கள் லெட்ரு எழுதிவாங்க நீங்கள்னா எனக்கு ஒரு இது நான் எவிடன்ஸ்ண்ணா இவங்க தான் கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்லிட்டேன்னா நான் உங்களை ஏற்றுக்கிறேன். சத்யா சொல்கிறார். நான் சத்யா லெட்ரு அசிங்கமாக இருக்குது சத்யா, நான் என்ன தப்பு பண்ண மாதிரி இருக்குது சத்யா லெட்ரு எழுதி கொடுக்குறதெல்லாம். சரி ஒன்று பண்ணுங்கண்ணா, வீடியோ எடுத்துங்கண்ணா. வீடியோ வந்து இவங்க நிற்க வச்சு இந்த மாதிரி வந்து ஹரிஷனை என் கூட வந்து பயணிக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம், நாங்கள் ஒற்றுமையாக வேலை செய்யணும்னு வீடியோ எடுத்துங்கண்ணா. சரி ஓகே சத்யா வீடியோ பண்ணிக்கலாம். என்னப்பா சொல்கிறீங்க? பண்ணிக்கலாம். அந்த வீடியோ இருக்குது உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வீடியோவில் 6 பேருமே இந்த மாதிரி ஹரிஷன் எங்கள் கூட வந்து பயணிக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். இன்னும் ஓகே நான் டைம் வச்சு போகிறேன்னு அவர் போயிட்டார். நான் வீடியோ அவருக்கு அனுப்பிச்சி விட்டேன். அவர் மறுநாள் ஃபோன் பண்ணி நம்ம பையன்கிட்ட சொல்லிக்கிறாரு, இது ஹரிஷனை மிரட்டி வாங்கின மாதிரி இருக்குது. அப்போ ஹரிஷனுக்கு அவ்வளோவா சார் பயப்படுறாங்க ஆர்மில எல்லாம்? எனக்கு புரியல. இது ஹரிஷனை மிரட்டி வாங்கின மாதிரி இருக்குது. என்ன சொல்கிற தம்பி? நான் இல்லை அவர் தானே தம்பி வீடியோ அனுப்ப சொன்னார். ஆமாண்ணா நானும் அங்கே இருந்தேன் தான், எல்லாமே சொல்கிறாங்க தானா, ஆனால் பின்னாடி உங்களுக்கு பின்னாடி ஏதோ சதி நடக்குதுண்ணா சொல்கிறாங்க, ஆனால் அவர் அப்படி சொல்கிறாரு. பின்னா சொன்னான், நான் ஒன்று சொல்கிறேன் கோச்சிக்காதண்ணா, நான் உங்களுக்கு சொல்கிற இது எனக்கு இல்லை, பட் இருந்தாலும் அவர் சொன்னதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களை அவர் நல்லா பிடிக்கும் சத்யாவுக்கு, நீங்கள் அவரெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணீங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு, எல்லாம் அவர் பண்ணுறாரு. ஒரு டைம் ஆனந்த் சார்கிட்ட போயிட்டு அவர் காலில் வந்து மன்னிப்பு கேட்டு சொல்கிறார். எதுக்கு? சரி ஆனந்த் சார்கிட்ட போகிறேன், நான் பேசுகிறேன், வரேன், ஆனால் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்றது எதுக்கு எனக்கு புரியல. எதுக்குன்னு நான் 10 டைம் கேட்குறேன். இல்லைண்ணா நீங்கள் உள்ளே வரணும்ண்ணா, நீங்கள் உள்ளே வரணும். நான் உள்ளே தான் பார்க்குறேன், நான் வெளியே போகலையே, அப்போ நான் உள்ளே தானே பார்க்குறேன். 1 வருஷமாக உங்க கூட சேர்ந்து நம்ம பயணிச்சுக்கிறேன், எல்லார கடமை இருக்குது தானேப்பா. இப்போ ஏன்பா சத்யா வந்து இப்போ திரும்பி புதுசாக என்ன ஒன்று புது கதை சொல்கிறாரு? சார் என்னை போய் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பத்தில் வந்து என்னை போய் பாருன்னு 10 டைம் அதை சொன்னல ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாங்க. அவர் டோட்டலாக அவாய்ட் பண்ணார். கட்சி ஆரம்பிச்சிட்டோம், ஆஃபீஸ்கிட்ட போனோம். கட்சி ஆரம்பித்து 2ஆம் தேதி ஆரம்பித்தார். 10ஆம் தேதி மாவட்ட தலைவரை பார்த்துட்டு சால்வை போட்டு வாழ்த்து தெரிவித்து அந்த ஆடம் இருக்குது. 22ஆம் தேதி இவரை பார்க்க போகிறோம் சார், ஆனந்த் சாரை பார்க்க போகிறோம். ஏன் ஆனந்த் சாரை பார்க்க போகிறோன்னா, தற்காலிக பொறுப்புன்னு போட்டு ஆர்நிலைக்கிறவங்களை தூக்கி இதில் கீழ்பண்ணாத்தூரில் போட்டுக்கிறாரு, செய்யாருக்கிறவங்களை தூக்கி ஆர்நிலையில் போட்டுக்கிறாரு, மாற்றி போட்டுக்கிறாரு. இந்த ஆர்நிலையில் இருக்கிற பசங்க அவர்கிட்ட தைரியமாக கேட்கணும், சார் ஆர்னி தொகுதி எங்கிட்ட கொடுங்க, செய்யாரில் இருக்கிறவங்க சேரக்கிட்ட கொடுங்க, நீங்கள் இப்படி மாற்றி கொடுத்தீங்கன்னா ஆர்னி தொகுதியில் யார் உழைச்சா எங்களுக்கு தெரியும், நாங்கள் வேலை செய்வோம்னு கேட்கணும். ஒரு கட்சி வளரணும்னா கேட்கணும். அதாவது தலைவர் ஆனந்த் சார்கிட்ட நம்பி சொல்கிறாருன்னா, ஆனந்த் சார் உங்ககிட்ட சொல்லும்போது சார் இது வந்து தப்பாகுது அப்படின்னு அவர் சொல்லும்போது நீங்கள் அந்த தப்பு கேட்கணும். இவங்க குத்தா போதும் வாங்கினு வந்துட்டு இவங்க வந்து புலம்புறாங்க ஆர்னியில். ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து இப்போ ஒரு பிரச்சனைகள் சதி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அப்படி உங்களுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு வந்து ஆனந்த் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது, அவர் கூட இருக்கவங்களுக்கு செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் கூட இருக்கும் சார், அவங்க கூட இருக்கு சார் பதவி. ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் சார். இப்போது நான் ஆனந்த் சார் வந்து காலையில் வந்து நியூஸில் சன் நியூஸில் அவர் பேசலை, பட் வாய்ஸ் மெசேஜாக ஹரீஷ் வந்து வேறு ஒரு ஆக்டரில் போய் இணைஞ்சிட்டாரு, அதனால தான் அவருக்கு பதவி தரலன்னு ஒரு பதிவு போட்டிருந்தார். எனக்கு நியூஸ் வந்துச்சு, நான் நியூஸ் பார்த்தேன். நான் இணையில் வேறு ஒரு கட்சியில், அதாவது ஒரு ரசிகரில் போய் இணையில், அது பொய்யான விஷயம். நான் திரும்பி வீடியோ போட்டு சார் நான் இணையில் இது நீங்கள் பொய்யா சொல்லியிருக்கீங்க, எதாக இருந்தாலும் உண்மையாக சொல்லுங்கள், வேறு ஏதோ ரீசனை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, உண்மையாக சொல்லுங்கள். நான் ஒரு வீடியோ போட்டு அந்த ரிப்போர்ட்டருக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு நீங்கள் நாங்கள் சென்னைக்கு வந்துன்னுக்கிறேன். உதயான்றவர் வந்து ஆனந்த் சாருக்கு ரொம்ப க்ளோஸ், அதான் சொல்கிறேன், சத்யா உதயா அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கோ தான் 2 பேரும் மாவட்டம் கேட்குறதுனால உதயாவுக்கு செய்யார், சத்யாவுக்கு ஆரணி அவர் கொடுத்துருக்குறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு 2 பேரும் வந்து க்ளோஸாக இருக்கட்டும், ஒன்று உதயாவுக்கு மாவட்டம் கொடுத்தா சத்யாவுக்கு இணை செயலாளர் கொடுங்க அங்கேயே, இல்லை சத்யாவுக்கு மாவட்டம் கொடுத்தா உதயாவுக்கு இணை செயலாளர் கொடுங்க. அப்போ அந்தளவுக்கு விசுவாசினா உங்களுக்கு விசுவாசியாக தலைவருக்கு ஒர்க் பண்ணணுமா? அதாவது தலைவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு போஸ்டிங்கா, உங்களுக்கு விசுவாசி போஸ்டிங்கா தெரியல. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்போ உதயா அந்த இது போட்டிருக்காரு. என்ன நான் பேசுறது தலைவரை காப்பாற்ற, உதயா வந்து ஆனந்த் சாரை காப்பாற்ற பேசுகிறாரு.
உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும் அவர் ஆனந்த் சார் விசுவாசியா இல்லை தலைவர் விசுவாசியான்னு. நான் இவ்வளோ நேரம் கத்தினுக்கிறது தலைவரை காப்பாற்றுறதுக்கு, உதய ஆனந்த் சாரை காப்பாற்றுறதுக்கு என்ன பேசிக்கிறாரு. ஆனந்த் சார் ஜாதியெல்லாம் பார்க்குறது இல்லை, நானும் ஒரு எஸ்சி தான், எனக்கு வந்து மாவட்ட செயலாளராக எனக்கு வந்து கொடுத்துருக்காரு, தவளை தன் வாயால் கெடுன்ட்டு அவரே மாட்டிக்கினார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதே ஆனந்த் சாரே இது பார்க்குவார், உதயாவும் இதை பார்க்குவார். உழைச்சி வசதி தான் எனக்கு கொடுத்தாருன்னு உதயா சொல்லியிருக்காரு. நீ உழைக்கல, நீ வந்து 2019 வந்த, உனக்கு முன்ன உழைச்சுவன் வந்து அதே செய்யாரில் இருக்கிறான், வந்தவாசியில் இருக்கிறான், உனக்கு முன்ன உழைச்சுவேன். இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையாக நீங்கள் உன்னுடைய உழைப்புக்கு உனக்கு வந்திருக்கு நீ சொல்கிற. சார் வந்து ஜாதி பார்க்கல, கூட இருக்கிற விசுவாசியை பார்க்கல, அவர் உழைச்சுக்கு தான் குத்தார் நீ சொல்கிறல, ஏற்றுக்கிறேன். நீயே ரெக்கார்டு எடுத்துனுவா, நீ எத்தனை வருஷமாக நீ உழைச்சுன்னு ரெக்கார்டு எடுத்துனுவா. நானும் எனக்கு தெரிஞ்ச பசங்களை உழைச்சிங்களை ரெக்கார்டு எடுத்துன்னு சொல்கிறேன். வந்தவாசியில் ஆர்னியில் கூட வானா, வந்தவாசியில் இருக்கிறவங்கள செய்யாரில் இருக்கிறவங்க உன்னோட முன்னாள் நிர்வாகிகளை இருக்கணும் எத்தனை சொல்கிறேன். அப்போ உனக்கு வந்து உன்னுடைய உழைப்புக்கு உனக்கு ஆனந்த் சார் மாவட்டம் கொடுத்துக்கிறாரா, இல்லை நீ வந்து ஆனந்த் சார் விசுவாசி இருந்தாலும் உனக்கு மாவட்டம் கொடுத்துக்கிறாரா? 2 பேரையும் ஆர்னியூவில் விட்டார் சார். ஓகே, உதயாவையும் ஆர்னியூவில் விட்டார், சத்யாவையும் ஆர்னியூவில் விட்டார், குமரனையும் ஆர்னியூவில் விட்டார். 3 பேரும் பூந்து கேம் ஆடினாங்க. இவங்க டீம் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க டீம் ஃபார்ம் பண்ணிங்கன்னா மாவட்ட கோஷ்டிக்கு நீங்கள் இப்போ போயிட்டு யூடியூப்பில் தளபதி விஜய் மக்களுக்கு ஆஃபீஸ் மீட்டிங்னு போட்டிங்கன்னா ஆரணி செய்யார் ஒரு மீட்டிங் வர பாருங்கள். 100 பேர் உதயா ஜேன்னு கத்தினுக்கிறான், 100 பேர் வந்து சத்யா ஜேன்னு கத்தினுக்கிறான். 2மே வந்து எங்கள் டீம், ஆரணி டீமும் செய்யார் டீமும் மாற்றி இவங்களுக்குள்ள பதவி சண்டை. தலைவரே வந்து அந்த இதுக்கு ஃப்ளவர் ரோட்லேருந்து வந்ததில்ல ஊர்வலம், இவங்க அங்கேருந்து ஊர்வலம் ஜே ஜே ஜேன்னு கத்திங்க. அப்போ நீங்கள் தலைவருக்கு ஜேன்னா நீங்கள் வந்து தலைவர் ஜேன்னு தான் சொல்லணும், வாழ்க தலைவர்ன்னு சொல்லணும், வாழ்க வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லணும். சத்யா வாழ்க, உதயா வாழ்கன்னு அவர் எதிரிலே கத்துறாங்க, ஆனந்த் சார் எதிரிலே. ஓகே, சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தகவல் திரு விஜய் அவர்களுக்கு எவ்வளவு போய் சேர்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மாற்றம் வருமா இல்லையா அப்படிங்கிறது. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை அங்கேருந்து வந்து எங்களுக்காக பதிவு சொன்னீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார்.